ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு ஹெல் மோட் கேமர் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ஹீரோ என்னதான் நிறைய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வச்சு ஸ்ட்ராங்காக மாறி இருந்தாலுமே கூட நம்ம ஹீரோ இன்னும் ஸ்ட்ராங் இல்லை அப்படிங்கிறத இந்த எபிசோடில் தான் நமக்கு புரிய வச்சுருப்பாங்க. சரி வாங்க நம்ம இன்றைக்குள்ள கதைக்குள்ள போல. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல் மோட் கேமர் சீசன் 1 எபிசோட் 11. செஷியல் பார்த்தா இப்போ ரோட்டில் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கா. அவளுக்கு ரொம்பவே கால் வலிக்குது, பசிக்கவோ செய்யுது. மேகா என்னை விட்டு போயிட்டான்னு என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லி அவள் அழுதுட்டு இருக்கா. லெட்டர்ஸில் நாளைக்கு கஷ்டமான இடத்துக்கு போகிறோம், சாக போகிறோன்னு எனக்கு தெரிஞ்சு தான் போகிறேன்னு எழுதி வச்சிருக்கா. அவளை வச்சு நம்ம ஹீரோ சிட்டி ஃபுல்லாக தேடிவா இங்கே தான் இருக்கா. நம்ம ஹீரோவா அந்த இடத்துக்கு வந்துருத்தான். நீ ஏன் இங்கே நிற்க, வீட்டுக்கு போ அப்படின்னு வா சொல்கிறா. அவளுக்கு பசிக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு டக்கு நம்ம ஹீரோ சாப்பாடை ரெடி பண்ணுறான். அவளும் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டு இருக்கா. நான் ஒன்றும் அழலை சரியான வா சொல்லவோ சரி நம்ம ஹீரோ சொல்கிறான். என் பிரதர் ஸ்ட்ராங் தானே வா கேட்கவோ அவர் ரொம்பவே ஸ்ட்ராங் தான் நம்ம ஹீரோ சொல்றான். ஆகிறத நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். அவன் லெட்டர்ல அவன் எழுதி வச்சிருந்திருக்கான். செஷியல் அழுதுட்டு இருக்கவும் நீ வேணா என் கூட வந்துருத்தியா, அந்த சிட்டியை விட்டு நம்ம வெளியே போயிடலாம், இந்த மொத்த வாழ்க்கையும் நம்ம சுத்தி பார்க்கலாம். என்னத்துக்கு நோபல்ஸ் டியூட்டி, நீ அதை வீட்டுல இருந்தா தானே போய் பண்ணணும், உன்னோட லைஃபை நீ விருப்பப்பட்டபடி வாழ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் தான் மீகாய்க்கு பயம் இருந்தாலும் விருப்பப்பட்டதுனால தான் இங்க வந்திருக்கேன், ஏன்னா ஒரு நோபலா இது என் கடமை அப்படின்னு சொல்லி மீகாய் இந்த லெட்டர்ல எழுதியிருப்பான். செஷியல் அதை யோசிச்சு பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போலாம், எனக்கு கால் வலிக்குதே என்னை தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்றா. ஹே ஆலன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வா சொல்கிறா. இப்போ ஒரு வழியாக நம்ம ஹீரோவும் அவ்வளோ வீட்டுக்கு வந்துருத்தாங்க. செஷியல் மித்ரல் மைண்ட்ஸ் நமக்கு கிடச்சிடுச்சுன்னா கிங் கிட்ட அதை வச்சு பேரம் பேசி ஒன்று நோபல் டியூட்டிக்கு அனுப்பாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும் மித்ரல் மைண்ட்ஸை எடுக்க பேரன் இதுக்கு தான் இவ்வளோ ஆர்வம் காட்டுறாரா நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இல்லப்பா, என்னோட டியூட்டிலேருந்து நான் ஓடி போக போகிறதில்ல, கிரான்வெல் ஃபேமிலியோட ஒரு மெம்பர், நான் என்னோட கடமையான நோபல்ஸ் டியூட்டியை நான் கண்டிப்பாக பண்ணுவேன், தான் நானும் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு வா சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோக்கு 11 வயசு ஆயிடுச்சு. ஆர்க்கு கிங் எல்லாம் இப்போ நம்ம ஹீரோ அசால்ட்டாக தோக்கடிக்க ஆரம்பிச்சிட்டான். மீகா இறந்து 6 மாசம் ஆச்சு. நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான், இங்க மித்ரல் மைண்ட்ஸை கலெக்ட் பண்றதுல தான் பிரச்சனையா இருக்கு. காரணம் இத்தனை நாள் அமைதியா இருக்கான், கண்டிப்பா அவன் ஏதாச்சும் ஈவில் பிளான் போடுவான், நோட்டீஸ் பண்ணிக்கோங்கன்னு பேரண்ட் சொல்றான். ஆலன் நானும் அவன் கூட ஹண்டிங் வரேன்னு செஷியல் சொல்லியிருப்பா. பட் இவெல்லாம் மலையேறிக்கிட மாட்டா, வேண்டாம் நம்ம ஹீரோ வீட்டுல விட்டு வந்துட்டான். ஒயிட் டிராகன் மவுண்டன்ல ஏறிய ஒரு கேவை நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறான். அங்க நிறைய சோல்ஜர்ஸ் ஆண்ட் இருக்கு. குட்டிங்கிறதுனால ஒரு நேரத்துல ஒரு ஆண்டால தான் வெளியே வர முடியும், உள்ளேயோ போக முடியும். இதையா அட்வான்டேஜா பயன்படுத்தி வெளியே வச்சு இதுங்களெல்லாம் போட்டு தள்ளா நம்ம ஹீரோ மான்ஸ்டர் அனுப்பி வைக்கிறான். நிறைய ஆண்ட்ஸ் இப்ப வெளியே வருது. நம்ம ஹீரோ மான்ஸ்டர் வச்சு அனுப்பி கொண்டுட்டு இருக்கான். இப்படியே 1 மாசம் ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு நம்ம ஹீரோ 200 ஆண்ட்டை கொன்னா கூட பத்த மாட்டேங்குது. 2000க்கு மேல நம்ம ஹீரோ கொண்டுட்டோம். கழிச்சு வந்து பார்த்தா டெட் பாடிஸை காணும். ஒருவேளை அந்த கொயின் ஆண்ட்டு டெட் பாடிஸை சாப்பிட்டு புது முட்டையை போட்டு அனுப்பி வைக்குதோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இன்னும் 1 மாசம் கடந்து போகுது. 5000 ஆண்ட்டுக்கு மேல நம்ம ஹீரோ கொண்டுட்டான். ஃபைனலி அந்த ஆண்டோ ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்ப போய் அந்த கொயின் ஆண்ட்டை கொல்றதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி பறவையை நம்ம ஹீரோ உள்ள அனுப்பி வைக்கிறான். உள்ளுக்குள்ள நிறைய பாதைகள் பிரிஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ அதை மேப்பா நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். எக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சேம்பரை நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கிறான். பட் ஆனா கொயின் ஆண்ட்டை ஃபர்ஸ்ட் தோக்கடிக்கணும் வரைக்கும் தேடினாலும் அந்த குயின் ஆண்ட் இருக்கிற இடம் நம்ம ஹீரோக்கு தெரியல. விட்டுட்டு நாளைக்கு வந்து தேடலாமான்னு யோசிச்சா ஃபைனலி அது இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கப்போ ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோவா ஆர்மியா கொயின் ஆண்ட் இருக்கிற இடத்துக்கு தான் அனுப்பி வைக்கிறோம். பார்க்காத ஆண்ட் மாதிரியே இல்ல, சரி கொயின்னா டிஃப்ரெண்டா தானே இருக்கும் அப்படின்னு மான்ஸ்டர் வச்சு அட்டாக் பண்ணா அந்த கொயின் ஆண்டை ஈஸியா நம்ம ஹீரோ மான்ஸ்டர்ஸ் கொல்லுது. அதோட பாடியில வயிற்று பகுதியை ஃபர்ஸ்ட் கடிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதே மாதிரி அந்த பியர்ஸோ கடிக்க ஆரம்பிக்குது. திரும்ப மான்ஸ்டர் சமன் பண்ணி ஒரு வழியா நம்ம ஹீரோ கொயின் ஆண்டையே தோக்கடிச்சிருத்தான். மேபி நிறைய முட்டை போட்டதுக்கு அப்புறமா கொயின் ஆண்ட் வீக் ஆயிடுச்சோ நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். லேசனா டிஃபீட் பண்ணிட்டேங்கிறதுக்கு ப்ரூஃபா எதையாச்சும் எடுத்துட்டு போகணுமே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அங்க ஒரு கல்லு மாதிரி இருக்காத நம்ம ஹீரோ எடுத்துக்கிறேன். கொயினாண்ட்டை தோக்கடிச்சிட்டான். கொயினை போய் நம்ம ஹீரோ கொடுத்தா உண்மையிலேயே அது கொயினாண்ட்டு தானான்னு மற்றவங்க டவுட் படுறாங்க. கொயினாண்ட்டை நானும் நேரில் பார்த்ததில்ல, பாசிபிள் இருக்கு அப்படின்னு ஜெனஃபோ சொல்றான். ஆண்ட் காலனியை தோக்கடிக்கிறது நைட்ஸுக்கு கூட கஷ்டம்னு ஜெனஃப் சொல்றான். பட் எனக்கு அது பாசிபிள் தான் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அந்த கேவுக்குள்ள இதையோ கண்டுபிடிச்சா நம்ம ஹீரோ அந்த மித்ரல எடுத்து காமிக்கிறான். இது மித்ரலே தான் இல்ல மற்றதை எக்ஸ்பிளைன் பண்ணு நம்ம ஹீரோட்ட கேட்கறாங்க. அந்த மவுண்டன்ல நம்ம ஹீரோ கேவ எந்த இடத்துல இருக்கு, கேவுக்கு உள்ள பாதை எப்படி இருக்குன்னு டீட்டெயில்ஸ் கொடுக்கவா. ஆலன் இந்த தடவை வேற லெவல்ல நீ ஒர்க் பண்ணிருக்க, நீ தான் அந்த மைனை கண்டுபிடிச்சதுனால அதோட 30% ரைட்ஸ் உனக்கு தான். அதோட வேல்யூ உனக்கு இப்போ புரியாம இருக்கலாம், பட் ஃபியூச்சர்ல புரியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஃபைனலி நம்ம ஹீரோக்கு இப்போ 12 வயசு ஆகுது. மித்ரல் மைண்ட்ஸ்லயும் வந்துட்டு மித்ரல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோக்கு இதுல பங்கு இருக்குங்கிறதுனால பணத்தை பத்தி நம்ம ஹீரோக்கு கவலையே இல்ல. பட் நான் எதிர்பார்த்தது இவ்வளவு ஜாலியான ஈஸியான லைஃப் கிடையாது, கஷ்டமான ஹார்ட் கோர் கேமா இருக்கணும்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். திரும்பவும் ராயல் மெசஞ்சர் வந்திருக்காங்கன்னு ஒருத்தன் வந்து சொல்லவும் நம்ம ஹீரோ என்னன்னு போய் செக் பண்ணி பாக்குறான். விஸ்கவுண்ட் கார்னலும் கூட வந்திருக்கவும் இந்த ஜோக்கரா பிரச்சனையாச்சே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மைண்ட்ஸ்ல உங்க 2 ஃபேமிலிக்கும் பகை இருக்குன்னு எனக்கு தெரியும், அதனால தான் அதை முடிக்க வந்திருக்கும். ஒயிட் டிராகனை நீ எந்த பக்கம் இருந்தாலும் யார் மித்ரல் மைண்ட்ஸ் எடுத்தாலும் அந்த அதுல பாதி மத்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் அவன் கொண்டு வந்திருக்கான். ஜஸ்டிஸ் தான் இதை அப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு ராயல் மெசஞ்சர் சொல்லவும் சாரி பட் எனக்கு என்னமோ இது தப்பா படுது, நான் கிங் கிட்ட இதை கலந்து பேசுறேன்னு சொல்லவும் அப்ப என்ன நீங்க சந்தேகப்படுறீங்களான்னு ராயல் மெசஞ்சர் கேட்கறான். இதுக்காக நீ வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு ராயல் மெசஞ்சர் கிளம்பியிருந்தான். 1 வருஷம் என் ஃபேமிலி கஷ்டப்பட்டிருக்கு, இப்போ வந்துட்டு மித்ரல் மைண்ட்ல
பாதியா கேட்கறான். ஜெனஃப் எப்ப திரும்ப வருவான்னு கேட்கவும் 2 நாள்ல வந்துருவாருன்னு பட்லர் சொல்லவும் ஜெனஃப் வந்த உடனே நான் ராயல் கேபிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லி பேரன் முடிவு பண்றாரு. மேபி அந்த டிராகன் எப்பனாலும் திரும்ப வரலாம்ல, இது நல்ல ஆஃபர் தானே ஒருத்தர் கேட்கவும் டிஸ்கவுண்ட் இன்வால்வ் ஆயிருந்தா எதையும் நம்ப முடியாதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மேல கத்துற சவுண்ட் கேக்குது. என்ன நம்ம ஹீரோ ஃபாஸ்டா போய் பார்த்தா செசியலை கடத்திட்டு போறாங்க. நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்து அட்டாக் பண்றான். பட் கடத்தல்காரன் ஸ்ட்ராங்கா இருக்கவும் நம்ம ஹீரோ மான்ஸ்டர் சேஞ்ச் பண்ணி அவனோட பஃபை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறான். கிராண்ட்வெல் லேடி செசியலை கடத்துறாங்க. பட்லர் போய் சொல்ல மயக்கமாகிற ஒரு பாம டக்குன்னு போட்டு நம்ம ஹீரோவை மயங்க வச்சிருந்தாங்க. நம்ம ஹீரோ கண்முடிச்சு பார்த்தா செசியல் கூட சேர்த்து நம்ம ஹீரோவையோ கடத்திட்டு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ கை காலை கட்டி போட்டிருக்காங்க. பேடை சமன் பண்ணி மேல வச்சு அதோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நடக்குன்னு நம்ம ஹீரோ பாக்குறான். டாக்ரான ஒரு மெயின் பாஸ் அந்த இடத்துக்கு வரான். இந்த பையன் யாருன்னு கேட்கவும் இவன் சூப்பரா ஃபைட் பண்ணா ஸ்லேவ் மார்க்கெட்ல விக்கலான்னு கூட்டிட்டு வந்தோன்னு சொல்லவும் நான் சொல்லாம எதையோ பண்ணாதீங்க, அவன் பிரச்சனை பண்ணா கொன்றுங்க அப்படின்னு டார்க்கா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இந்த கிறுக்குன்னு எதுக்கு இதுல அசைன் பண்ணாங்களோ. வார் நடக்கும்போது ஒரே வருஷத்துல பயந்து இவன் ஆளுங்களை விட்டுட்டு அவன் ஓடி வந்துட்டான். பட் ஜெனஃபை தடுக்கிற அளவு ஸ்ட்ராங்கான ஆளு சார்கான் தான். அவனை அந்த மிஷன்ல போட்டிருக்காங்கன்னு அவன் பேசிட்டு இருக்குதான் நம்ம ஹீரோ கேட்டுட்டு தான் இருக்கான். கூட இவன் ஸ்ட்ராங்குன்னா அவன் கூட நான் ஃபைட் பண்றது கஷ்டம் நம்ம ஹீரோ யோசிக்கிறோம். மெத்ரல் ஸ்வாடையும் நம்ம ஹீரோ வீட்டுல போட்டாங்கிறதுனால கம்மியான வெப்பன்ஸ் தான் நம்ம ஹீரோட்ட இருக்கு. இப்போ ஒருத்தர் வெளியே போகுவான். அந்த வழியில நம்ம ஹீரோ பறவையை வெளியே பறக்க வச்சு இது எந்த இடான்னு பாக்குறான். மேஜிக் ஷிப்ல நம்ம ஹீரோ மேல பறந்துட்டு இருக்கான். இதுல இருந்து நான் எப்படி எஸ்கேப் ஆக நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒருத்தர் சிரிக்கிற சவுண்ட் கேட்கவும் இந்த கேவலமான சிரிப்பு யாராவதுன்னு எனக்கு தெரியும் நம்ம ஹீரோ பார்த்தா டிஸ்கவுண்ட் கார்னல் உங்களுக்காக தான் இந்த ரிஸ்க் எடுக்கன்னு ராயல் மெசஞ்சர் சொல்லவும் கிங்கு கிட்ட அவன் போனா நம்ம ஊழல் வெளியே வந்துடும். அதுக்கு முன்னாடி அவனை தடுத்துடலாம். அவன் அதுக்கு ஒத்து வரலன்னா பொண்ணோட கையை வெட்டி வார்னிங்கா அனுப்புவோம். கண்டிப்பா அவன் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிடுவான். கார்னல் வெள்ளத்தனமா சிரிக்கிறான். செஷியல் மயக்கத்துல இருந்து கண் முழிச்சு ஆசையா ஆரம்பிக்கிறான். அடிச்சு திரும்ப மயங்க வைப்போன்னு கடத்தல்காரன் பார்த்தா பாப்பிளியான வர வச்சு டக்கு நம்ம ஹீரோ ஒருத்தனை தூங்க வச்சிருக்கான். இந்த கேப்ல கயிறு கெட்டினதுல இருந்து அவுத்த நம்ம ஹீரோ வெளியே வந்து ஃபைட் பண்றதுக்கு தயாரா நிக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. மெத்ரல் மைண்ட்ல பாதியை கொடுக்கணும் அப்படிங்கிற டீலை வந்துட்டு கிங் ஒன்னும் அவன் கிட்ட சொல்லல. இந்த ராயல் மெசஞ்சர் தான் திருட்டுத்தனமா இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்டை போட்டு டிஸ்கவுண்ட் கார்னல் கூட சேர்ந்து வில்லத்தனம் பண்றான். கிங் கிட்ட போய் பேரன் பேசிட்டா இவங்க பிரச்சனை வெளியே வந்துடும். அதனாலதான் செசியலை கடத்திருக்காங்க. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.